என்கிற பட்டணத்தில் அவன் குடியிருந்தான். And he dwelt in the city of Noth. நோத் என்பது எபிரேய பாஷையிலே வாண்டரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Noth is mentioned as a wanderer in the in the Hebrew language. நோத் என்று சொன்னால் வாண்டரர், அலைந்து திரிகிறவன். Noth means the one who wanders, the wanderer. ஒரு குறிக்கோள் இல்லாமல், without an aim. இந்த ரோட்ல நாயை பாருங்க. You just look at the dog in the street. சந்தர்ப்பத்துல பார்த்திருக்கிறேன். At many occasions I have watched. வேகமா போகும், திடீர்னு நிக்கும், மறுபடியும் இப்படி வரும், திடீர்னு அங்க பாக்க என்னன்னே தெரியாத பார்த்து சுத்திட்டு இருக்கும். It will go fast, all of a sudden it will stop, it will turn here and there, without a purpose it will be roaming here and there. அலைந்து திரிவது and wandering here and there. இன்னைக்கு மனிதனுக்குள் பாவம் பிரவேசித்தபடியினால், as sin entered into the life of man, காயினை போல அலைந்து திரிகிறவனாக மாறுகிறான். like Cain, we became the wanderer. அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை. no rest for him. அவனுக்கு ஒரு தேவனுடைய வாசஸ்தலம் அவனுக்கு இல்லை. no habitation of the Lord for him. இன்றைக்கு பிசாசுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. even this what happened to the devil. ஆண்டவர் யோபுவினிடத்தில் வந்த அந்த பிசாசை பார்த்து கேட்கிறார். the Lord is asking to the devil after he comes to the எங்கே இருந்து வருகிறாய்? from where did you come? நான் எங்கும் சுற்றி வருகிறேன். I am all over the world wandering and I came. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக மனிதன் சுற்றி திரிகிறவனாக மாறுகிறான். today due to the sin of man he is wandering here and there. பாவம் நமக்குள் இருக்கும்போது, when sin is inside us, தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. we can't reside in the presence of God. நம்முடைய மனது அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறதாக இருக்கும். our mind will be moving here and there. வாண்டரர், அலைந்து திரிகிறவன். and the one who wanders here and there, மனதிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. there won't be a rest in our mind. மனது அலைந்து திரிகிறதாக இருக்கும். the mind will be wandering here and there. நோத் பட்டணத்திலே குடியிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வோமாக. let us understand that we are dwelling in the city of Noth. இந்த பாவமானது நம்மை அலைந்து திரிகிறவர்களாக மாற்றுகிறது. this sin makes us to wander here and there. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து எரேமியால சொல்லுகிறார். in Jeremiah the Lord said unto his people, என் சமூகத்தினின்று உங்கள் அருவருப்புகளை நீங்கள் நீக்கிவிட்டால் நீங்கள் அலைந்து திரிவதில்லை. if you remove your abominations from my presence you will not wander hereafter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். even today men are wandering. ஜீவியத்தில் ஒரு குறிக்கோள் இல்லாமல், without an aim in their life. பாவத்து நிமித்தம் மனிதனுக்கு இது சம்பவித்திருக்கிறது. because of sin this thing happened to the life of man.